வாழ்த்துக்களும் ஆசிரியர். என்னுடைய பெயர் அருள்பணி எஸ். அந்தோணிசாமி. திருச்சி மறைமாவட்டத்தை சேர்ந்த அருள்பணியாளர். தற்பொழுது குளத்தராம்பட்டியிலே பங்கு தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பங்கில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு அருமையான அருள் சாதன உறுதி பூசல் என்ற அருள் சாதனத்தை கொடுப்பதற்காக மே மாதம் 17ஆம் தேதி ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த அருள் சாதனத்தை நிறைவேற்றுவதற்காக மறைமாவட்ட ஆயர் அவர்கள் மேலது எஸ். ஆரோக்கியராஜ் அவர்கள் இங்கு வந்து நிறைவேற்றினார்கள். அவருடன் இணைந்து திருச்சி மறைமாவட்ட குருகுல முதல்வர் எல். அந்துவான் அவர்களும் அதே போல மறைவட்ட அதிபர் எம். தாமஸ் ஞானச்சந்திரன் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார்கள். இந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. 178 மாணவ கண்மணிகள் இந்த அருள் சாதனத்தை உறுதி பூசல் சொல்லக்கூடிய அருள் சாதனத்தை பெற்றார்கள். மகிழ்ச்சி அடைகின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த ஆலயமான மிகவும் சிறிய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை நாங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. அதற்காக ஏறக்குறைய 7 லட்சம் பணம் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்தும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய தாராள நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எங்களோடு தொடர்பு கொள்வதற்கு வேண்டிய தொலைபேசி எண்ணானது இந்த வீடியோவில் உங்களுக்கு அளிக்கப்படும். ஆகவே கண்டு மகிழுங்கள். வாழ்த்துக்கள். இறை ஆசை உங்களோடு என்றும் இருப்பதாக. வாழ்த்துக்கள். என்றும் வழி காட்டும் நிறை உண்மையே, ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழி காட்டும் நிறை உண்மையே, வழியறியா பேதையந்தன் துயர் நீக்கி துணை புரிவாய், ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழி காட்டும் நிறை உண்மையே. அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழ்வோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி, அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழ்வோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி, இருளகற்றும் மொழியாய் நீ வா, மனக்குறை போக்கும் மருந்து புதிதாக்கி பாவமென்னும் நோய் நீக்கி புது வாழ்வின் ஊற்றாகி, நீர் மீது அசைவாடி வையகத்தை புதிதாக்கி பாவமென்னும் நோய் நீக்கி புது வாழ்வின் ஊற்றாகி, புதுப்படை பயனை மாற்றவா, எங்கும் இறையாட்சி நிறைவேற்றவா, புதுப்படை பயனை மாற்றவா, தென்றலிலே பேசிடுவாய், திசையக்கும் பரவிடுவாய், எம் மூச்சாய் விளங்கிடவே வா, ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழி காட்டும் நிறை உண்மையே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது ஒரு அருமையான நேரம். நாம் அனைவரும் ஒன்றாக கூடி கடவுளுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமது உள்ளத்தில் வர வேண்டும், நமது இல்லத்திற்கு வர வேண்டும், நம்முடைய ஊருக்கு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான சிந்தனை நாம் அனைவரும் குழுமி இருக்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய 176 மாணவ கண்மணிகளையும் நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கரகோஷம் எழுப்பி அவர்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பாக இந்த உறுதி பூசல் அருமையான நிகழ்வை பங்கு கொண்டு சிறப்பிப்பதற்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே உங்கள் அன்னுடைய சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். செல்வங்களே, நீங்கள் உறுதி பூசல் பெற்ற போது தூய ஆவியாருடைய முதற் கொடையை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பெற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது இந்த உறுதி பூசல் என்னும் மற்றொரு அருள் அடையாளத்தின் வழியாக நீங்கள் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வதற்கு தேவையான தூய ஆவியாரை எல்லாம் வல்ல இறைவன் நம்மை எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்றுக்கொண்ட அந்த மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை அது எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் அந்த மாட்சியை, விண்ணக அருளை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வுலகிலே உமது சாட்சியாகவும், திரு அவையின் சாட்சியாகவும், நற்செய்திக்கு சாட்சியாகவும் தூய ஆவியார் வழியாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாளுக்கு ஊழியர்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாற்றீர்கள். ஊழியர்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊழியர்வுக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன விசேஷம்? 176 பேருக்கு உறுதி பூசல். அருள் சாதனம் அல்லது அருள் அடையாளம் அப்படின்னா என்னப்பா? அடையாளமாகும். கைத்தட்டுக்கு பரவாயில்ல. வெரி குட். ஒரு பகுதியில் காட்டவும் அதனை வழங்கவும் கிறிஸ்து ஏற்படுத்திய சாட்சி நிலையான அடையாளமே அருள் அடையாளமாகும். அருள் வாழ்வை குறித்து காட்டவும் அதனை வழங்கவும் கிறிஸ்து ஏற்படுத்தி நிரப்பும் அடையாளமே அருள் அடையாளமாகும். ஏற்படுத்திய நிலையான அடையாளம். ஆக இந்த அருள் அடையாளம் எதை குறித்து காட்டுகிறது? அருளை குறித்து காட்டுகிறது. பகுதிகள் இன்று தூய ஆவியார் உங்களுக்கு வருவார். இப்போ இன்னைக்கு முதல் வாசிக்கப்பட்டது. யாராச்சும் ஒருத்தர் வாசித்த பொண்ணு யாரு? முதல் வாசித்த பொண்ணு. இப்போ பேர் சொல்லக்கூடாதுமா, உட்காந்துக்க. முதல் வாசகம் எந்த புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது? ஒருத்தர் சொல்றா மனப்பாடத்தில் முறுக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. வா, பஸ் ஸ்டாண்டில் முறுக்கு வைப்பான. முறுக்கே வா, படம் நீதான்டா. பதில் சொல்ற டக்குன்னு வந்துடணும். நீங்க எல்லாரும் கேட்குற மாதிரி நிறைய பேர் இருக்கமா இல்லையா? திருத்துதர் பணிகள். கைதட்டுக்கப்பா, வெரி குட். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்கப்பட்டது. அப்பா இன்னைக்கு அந்த வாசகத்துல யாரு எங்க போனாங்க அது சொல்லணும் எனக்கு. யாரு எங்க போனாங்க தெரிஞ்சவங்க கை தூக்குப்பா. வாசகம் கவனிச்சிருந்தா தெரியும்பா. யார் அந்த பொண்ணியவா எங்க போனாரு? யார் இருந்துச்சுவா? இங்க வந்து சொல்லணும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாத. அடிக்க மாட்டான், திட்ட மாட்டான். அப்படியா வாடா, நீ தான்டா வாடா. கலிலேயர் மலை ஊர்களுக்கு போய் அங்க சீடர்களுக்கு அறிவிக்கும். அப்படியே முயற்சி பண்ணா சக்சஸ் ஆகல, உட்காந்துட்டு போயிட்டு வேற யாரும் சொல்றது? எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா, வாசகம் வாசிச்சா என்ன செய்யணும்? கவனிக்கணும். வாசகம் வாசிச்சா என்ன செய்யணும்? கவனிக்கணுமா? வாரம் கோயிலுக்கு வர்றோம், வாரம் வாசகம் வாசிக்கிறாங்க. எவனோ வாசிக்கிறான், என்னமோ வாசிக்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க? இது ஆண்டவரின் அருள் வாக்கும்பாங்க. நம்மளுடைய பேச்சு சொல்லுவோம், அது மேல முடிஞ்சு போச்சு. அது தவறு, அப்படி நினைக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன திருவிழா அது தெரியுமா உங்களுக்கு? என்ன திருவிழா? சொல்லியிருக்காம்ல, இன்னைக்கு இயேசு விண்ணேற்றமாகி சென்றார். அதுதான் இன்னைக்கு முதல் வாசகம். இயேசு என்ன செய்தார்? இன்னைக்கு வாசகத்துல எல்லாரும் காணும்படியாக விண்ணேறி சென்றார் என்று பார்க்கிறோம். அதுதான் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா என்று நாம் கொண்டாடுகிறோம். ரைட்டா? இயேசு விண்ணேறி சென்றார். அவர் போகும் பொழுது நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உங்களை நான் திக்கற்றவராக விட மாட்டேன், உங்களுக்கு நான் யாரை அனுப்புவேன். வெரி குட். கைத்தட்டுக்க பண்ணாரு பாப்பா. கொண்டு டிவியில் வந்தாங்கன்னா நிக்கல் டிவி பார்ப்பாங்க, இல்லாட்டினா ஏதாச்சும் கடவுள் தான் பார்ப்பாங்க. போது நான் சொல்றது இல்லை. புரியுதா இப்போ உங்களுக்கு? சரி, ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்லணும். இந்த 2 சடங்கு நடந்தாதான் உறுதி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்பாக நீங்கள் வாக்குறுதி புதுப்பிக்க வேண்டும். நீங்களாம் திருமணத்துக்கு வாங்கிட்டீங்களா? எப்போ வாங்கினீங்க? எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு? அப்ப கை குழந்தையா இருந்தப்ப வாங்கினீங்க இல்லையா? அப்ப
அப்போ எங்கே நம்ம சின்ன பிள்ளையா இருந்ததுனால பேச முடியாது நம்மளால. அப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருந்ததுனால கை தட்டு செஞ்சா இருக்கு. அன்பார்ந்த பிள்ளைகளே, எழுந்து நில்லுங்கள். பிள்ளைகள் மாத்திரம் அப்படின்னு நான் பார்க்கணும். ஏதோ நீ கட்டாயத்தினால பங்கு சபா சொன்னார், எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? சரி. இப்பொழுது கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் உறுதிப்பு சொல் அருளடையாளத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறேன். இந்த அருளடையாளத்தின் வழியாக தூய ஆவியாருடைய கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? தூய ஆவியாரின் வழி நடத்துவதோடு நீங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வீர்களா? உங்கள் விருப்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் உறுதிப்பு சொல் பெறுமின் இப்போது உங்கள் திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ள அழைக்கிறேன். அதை எரியும் திரிகளை கையில் ஏந்தி வாக்குறுதி கொடுக்க அழைக்கின்றேன். என் உள்ளத்தில் வாரும் என்று வேண்டுங்கள். பார்ப்போம். அன்பு குழந்தைகளே, திருமுழுக்கின் போது உங்களுக்காக, உங்களுக்கு சார்பாக உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் இப்போது புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். சாத்தானை நீங்கள் பெற்றுவிடுகிறீர்களா? அவன் செயல்களை எல்லாம் பெற்றுவிடுகிறீர்களா? அதன் ஆரவாரம் எல்லாம் தீய மாய கவர்ச்சிகளை எல்லாம் விட்டுவிடுகிறீர்களா? வானமும் மையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறீர்களா? பெந்தகோஸ்து விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பான வகையில் அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நீங்கள் நம்புகிறீர்களா? எல்லாம் தந்தையை நோக்கி இப்போது ஜெபிக்க போகிறோம். நிலை வாழ்வுக்கென ஏற்கனவே நீங்கள் திருமுழுக்கின் வழியாக புது பிறப்படைந்துள்ளீர்கள். இறைவன் சொந்த மக்களாக ஆக்க பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் மீது அவர் கனிவோடு தூய ஆவியை பொழிய வேண்டும் என்றும் அந்த ஆவியாரால் உங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரும் அமைதியாக ஜெபியுங்கள். இப்பொழுது மெழுகுதிரிகள் அணைக்கப்பட வேண்டும். வாக்குறுதிகள் முடிந்து விட்டன. மூச்சு கண்களை மூடி தலை வணங்கி தூய ஆவியே என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க பார்க்கலாம். அமைதியாக ஜெபிக்க. நாங்கள் தந்தையர் எல்லாரும் கையை நீட்டி ஜெபிப்போம் உங்களுக்காக. குருக்கள் என்னோடு அமைதியாக மனதிற்குள் ஜெபத்தை சொல்லிக் கொண்டு வருவார்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் அடியார் இவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து புது பிறப்பளித்துள்ளீர். ஆண்டவரே, துணையாளராம் தூய ஆவியை இப்போது இவர்களுக்குள் அனுப்பியருளும்.
ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, அறிவு திறனும் ஆற்றலும் தரும் ஆவியை, நுண்மதியும் இறைப்பற்றும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். மீது உள்ள அச்சத்தின் ஆவியினால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் அமருங்கள். வால்யூம் கம்மியாக வைக்கவும். ஷர்லி மரியா தூய ஆவியாருடைய கொடையின் முத்திரையை பெற்றுக்கொள். எழுதுங்கள். தூய ஆவியாருடைய கொடையின் முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. சவரி ஜாக்லின் தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. ஜி ஜோன்ஸ் தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. அமைதி உண்டாவதாக. சஸ்மிதா கன்னி தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. ரோஸ்லின் தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. தலையா பக்கத்தில் குளோரியா மேரி தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. புனித ராணி தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. ரீனா தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. சனா தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. கிறிஸ்டின் பிரிக்ஸ்லின் தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. கேத்தரின் டீனா தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. மோனிகா ஜோஸ் தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. சசிமா செல்வி தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. சந்தியா ஜெனிலி தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. ஜப்ரின் ஜெனிலியா தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. இனிய பிரிசில்லா தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. ஜப்ரின் மின்சி தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. டெனா தூய ஆவியாருடைய ஜஸ்டின் நேலன் சோபியா தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக. ஜான்சி ராணி தூய ஆவியாருடைய முத்திரையை பெற்றுக்கொள். உனக்கு அமைதி உண்டாவதாக.
அஜய் ஜோயல் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. தில்சன் மேத்யூ தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. தர்ஷன் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. மெல்வின் நிக்ஷன் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. பிலிப்பன் ராஜ் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. கவின் ரோஜஸ் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. டிக்ஷன் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. சஸ்வின் ஜோவல் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. லியோ தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. கிறிஸ்டின் ராஜ் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. ஜெய்சர் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. தாமஸ் ஆல்வின் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. மோனிஷ் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. ரெமிங்டன் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. சாரோன் தூய்வின் ராஜா தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. எட்வின் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. ஜெனித் ஜீவன் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. ஹர்ஷன் பிரிட்டோ தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. எட்வின் நிஷான் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள், உனக்கு அமைதி உண்டாவதாக. உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாங்கள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, தன்னம்பிக்கை, தெளிவு உள்ளவர்களாக இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்ன அவசரம் இருக்கு? என்ன அவசரம்? அன்பு இறைவா, நாங்கள் உறுதி பூசுதல் அருளடையாளம் வழியாக பெற்ற தூய ஆவியானவர் எங்களோடு என்றும் தங்கியிருந்து நாங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழவும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயம் உள்ளவர்களாக வாழவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறை மக்களை தூய ஆவியின் துணை கொண்டு
உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்ட இந்த வரங்களுக்கெல்லாம் செவிசாய்த்தருளும். உம்முடைய அன்பை பொழிந்தருளும். இந்த அன்பையும் அருளையும் பெறுகின்ற இவர்கள் உம் பெயருக்கேற்ற சாட்சிகளாய் வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் வணக்கத்திற்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை திருமண் கொண்டு வந்துள்ளோம். இவ்வாறு இன்று திருமகனுடைய வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியாரை உறுதி பூசலை பெற்றுள்ள இப்பிள்ளைகள் அனைவருமே தங்கள் சாட்சிய வாழ்வின் வழியாக ஒரு நாள் விண்ணகத்துக்கு உரிமையாளராக அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்ட அவர் வானதூதர்கள் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கே ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு திருப்பிடுகிறவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு ஆண்டவரின் இரத்தமாக மாறப்போகின்ற நேரம். ஆகவே எல்லாரும் கவனமாக பக்தியாக கை குவித்து நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை உள்ளத்திலே தியானித்துக் கொண்டே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே, ஏனெனில் உம் திருமகனாக கேட்டீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தீவிரப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடமாக அவர் படைத்தவாறே இவ்வரை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் அவருடைய பாடுகளையும் நினைவு கூர்ந்து வியப்புக்குரிய விண்ணேற்றத்தை கொண்டாடி மகிழ்கின்றோம். இவர் மீண்டும் வருவார்ன எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகிறோம். இப்பணியினால் நீர் உடம்பணியை திருவிடமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்ட பெறுகின்ற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித வளனார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் நம் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராக்கி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிலை வளைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்கள்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் குறிப்பாக உறுதி பூசல் பெற்ற பிள்ளைகள் அனைவரும் கைகளை குவித்து வாய் திறந்து சத்தமாக இயேசு கற்றுத்தந்தவாறு மன்றாடுவோமாக. விண்ணுலகில் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்ததற்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அனுப்பிடுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் இருந்து கலைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமனை காத்து நமக்கு நடைவாழ்வு அளிக்கிறவர். ஒரு
சொல்ல வேண்டும். தாயாக அன்பு செய்யும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரிரக்கம் என்னும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப எம் உள்ளத்தில் மறை நிகழ்வுகளை கொண்டாடிட அருள் புரிகின்றேன். நாங்கள் எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே வந்து சேர எமது கிறிஸ்துவ பற்றன்பு எங்களை வழிநடத்துவதாக. எங்கள் சாட்சிய வாழ்வும் அதற்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் இன்று ஆண்டவர் விண்ணேற்றமானால் அந்த நாளுக்குரிய சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள கைகுவித்து கண்களை மூடுவோம். தலை வணங்கி இறைவனின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்று விண்ணகம் சென்று உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்புகின்ற நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலக முடிவு வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மகிழ்ச்சியோடு நினைவு கூறும் வேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய ஆவியாருடைய துணையோடு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வாரறிக்கை 17/5/2022 ஞாயிற்றுக்கிழமை மக்களுக்காக எங்களுக்கு பெருமை. அடுத்ததாக நம்முடைய மறை மாவட்ட பேரல் திரு குருக்களின் தலைவராக இருக்கக்கூடியவர் அருள் தந்தை அத்துவான் அவர்கள், அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கின்றோம். அடுத்ததாக இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக வந்திருந்த நம்முடைய மறைப்பற்ற அதிபர் தாமஸ் ஞானத்துறை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துகிறேன். கடந்த 2 நாட்களாக உங்கள் அனைவரையும் அருமையாக தயாரித்த 3 வேதியர்கள் இருக்கின்றார்கள். முதலாவதாக ராபர்ட் அவர்களுக்கு நன்றி கூறி அவருக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறோம். நம்ம எல்லாம் அன்புக்குரியவர்களே, இந்த குருமானவருக்கு என்று கொடுக்கப்படுகிற நிதி
இந்த 4-5 ஆண்டுகளில் என்னிடத்தில் இதுவரை சுமார் எவ்வளவு வந்திருக்கலாம், எத்தனை லட்சம் வந்திருக்கலாம்? 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடியை தாண்டி விட்டது. எல்லாம் மக்கள் கொடுத்த காசு, நீங்க கொடுத்த காசு தான். அத்தோடு இதையும் சேர்த்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த சிறந்த காணிக்கைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே பாடகர் குழுவிற்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களும். சரி, ஒரு முக்கியமான காரியத்தை இப்ப பேச ஆரம்பிக்குது. மறை மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மூவருக்கும் இந்த கோயில் இப்படி இருக்கிறது. ஆகவே ஜூன் மாதத்திலிருந்து மேலே எல்லாம் ஒழுக ஆரம்பித்து விடும். அதை ரெடி பண்ணுவதற்காக, இதை புதுப்பிப்பதற்காக எங்களுக்கு ஏறக்கூடிய 7 லட்சம் தேவை. நான் மறை மாவட்டத்திலிருந்து பணம் கொடுங்கன்னா கேட்கும். சிறப்பாக எங்களுக்காக வேண்டிக் இந்த பணியானது இந்த வருடமே செய்து முடிக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கு மேல் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் கீழே வந்துவிடும். ஆகவே நீங்க ஞானம் இருக்கிறீங்க, பிஷப் இருக்கிறீங்க, அனுபவம் இருக்கிறீங்க, எங்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக, இப்போ இந்த மக்கள் எல்லாம் உட்கார வைப்பதற்கு இந்த இடம் இல்லை என்று நான் பங்கு சாமியாராக வந்த அந்த நாளிலிருந்தே பாட்டா பாடியிருக்கிறேன். இவங்க எல்லாரும் உட்கார வைக்க முடியல, அதே மாதிரி கிளாஸ் எடுக்க முடியல, அங்கே எங்கேயும் ஏனாமோ பண்ணிக்கிட்டு இருக்கின்றோம். ஆகவே நான் கொடுக்கக்கூடிய டைம் இன்னொரு 10 ஆண்டுகளுக்குள், எத்தனை வருஷத்துக்குள்ள? 10 ஆண்டுகளுக்குள் நீங்க தான் வேற இடத்த வாங்கணும், கோயிலை கட்டணும். யாரு இன்றைக்கு உறுதி புஸ்தல் வாங்கிருக்கீங்க இல்லையா? நீங்க தான் கோவிலை இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் பெரிய கோயிலா கட்ட செய்ய முடியுமா, முடியாதா? நல்லா கையெழுத்துங்க. ஆகவே இந்த ஒரு காரியமும் நடைமுறைக்கு வர வேண்டும், செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக ஆயனவர்களையும் மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதே போல அந்துவானவர்களையும் தாமசம் எங்களுக்காக இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த வழிபாட்டிற்கு வந்த மற்றவர்களும், இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், மற்ற பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். மிக சிறப்பாக மறைகள் வகுப்புகளில் நீங்கள் பங்கேற்று ஆயர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் சிறப்பான விதத்தில் பதில் சொல்லியிருக்கிறீர்கள். நல்ல படித்திருக்கிறீர்கள் என்பது தெளிவாகிறது. அதேவேளையில் நீங்கள் பக்தியோடு இந்த வழிபாட்டில் பங்கேற்று நன்றாக திருப்பலி ஜெபங்களை ஜெபித்து பாடல்களை பாடி இந்த வழிபாட்டில் பங்கேற்றதும் மிக சிறப்பான விதத்தில் அமைந்திருந்தது. நிச்சயமாக உங்களுடைய ஆர்வம், ஈடுபாட்டிற்கேற்ப இறைவன் தொடர்ந்து உங்களை நிறைவான விதத்திலே ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவான விதத்திலே ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அன்பிற்குரிய குருகுல முதல்வர்களுக்கும், பங்கு தந்தைக்கும், இங்கே இருக்கிற அனைத்து அருள் சகோதரிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். 2 வாரங்களுக்கு முன்னதாக நான் நவநாள் திருப்பதிக்கு கொடியேற்றத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுதும் திருப்பதியில் கவனித்தேன். குழந்தைகள் மிக மிக நிதானமாக நிறுத்தி ஜபங்களை சொல்லுகிறார்கள். அது மிக மிக ஒரு நல்ல காரியம். நிறைய இடங்களில் கோயிலில் வேக வேகமாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சொல்லுவாங்க. அதே வேகத்தில் நிதானித்து தியானித்த உணர்வோடு ஜபிப்பது, ஜபங்களை நாம் பயன்படுத்துவது, ஜபிப்பது மிக மிக நல்லது. அதற்காக அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் சகோதரிகளோ பங்கு தந்தைகளுக்கு தெரியாது. அதை தொடர்ந்து பின்பற்றுகின்ற எல்லோரையும் சொல்லிக் கொடுத்த முறையை சொல்லிக் கொடுத்தவர்களுக்கும் எல்லோரும் சேர்ந்து கைதட்டி பாராட்டு.
பங்கு தந்தவர்கள் குழந்தைகளிடத்தில் சொன்னார். 176 பேர் தான் இந்த கோவிலை 10 ஆண்டுகள் கழித்தாவது இதை விரிவாக்கம் செய்து அது புதிதாக கட்டுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று. அது நல்ல ஒரு கோரிக்கை, நல்ல ஒரு செய்தி. நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு 14-15 வயது இருக்கலாம். இன்னும் 10 வருஷம்னா 25 வயசு போயிடுவீங்க. ஏதாவது வேலைக்கு போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய அந்த சம்பளத்திலிருந்து உங்களுடைய காணிக்கையாக உங்களுடைய பெற்றோரிடத்திலும் சொல்லி நிறைய முயற்சி எடுத்து வருங்காலத்திலே பங்கு தந்தையுடைய மக்களுடைய கனவை நிறைவேற்றுவீர்களா? நிச்சயமாக செய்வீர்கள் தான் நம்புகிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். நன்றி.